நான் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. என் டிரைவர் ராகவ் மிக வேகமாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். சாலை முற்றிலும் வெறிச்சோடி இருந்தது. என்னால் எதையும் தெளிவாக காண முடியவில்லை. இன்று வேலையை முடித்துவிட்டு நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். ஏற்கனவே இரவு 12 மணி ஆகியிருந்தது. நான் தூங்க ஆரம்பித்திருந்தேன். நான் கண்களை மூடியிருந்தபோது திடீரென்று ராகவ் காரின் பிரேக்கை வேகமாக பயன்படுத்தினார். நான், ராகவ், என்ன நடந்தது என்று கேட்டேன். டிரைவர் பீதியடைந்து, சார், யாரோ காரின் கீழ் வந்துவிட்டதாக தெரிகிறது என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் கோபமாக, அவர், சார், இது என் தவறு இல்லை. யாரோ வேண்டுமென்று எங்கள் காரின் மேல் வந்து விழுந்தார்கள். இதை கேட்டதும் நான் அவர் மீது மிகவும் கோபமடைந்தேன். கனமழையில் காரை விட்டு இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நான் காரிலிருந்து இறங்கி சுற்றி பார்த்தபோது கீழே ஒரு பெண் கிடப்பதை பார்த்தேன். அவளுக்கு சுமார் 21 வயது இருக்கும். அவள் ஒரு அழகான சிவப்பு நிற உடை அணிந்திருந்தாள். அவள் காலில் காயம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால்தான் அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. நான் வேகமாக அவளிடம் சென்று பார்த்தேன். அவள் சுயநினைவுடன் இருந்தாள். ஆனால் முழு போதையில் இருந்தாள். அவள் மிகவும் போதையில் இருந்ததால் என்னால் அவளிடம் பேசக்கூட முடியவில்லை. நான் அவளை தூக்கி டிரைவரின் உதவியுடன் காரின் பின்னிருக்கையில் வைத்தேன். கார் என் வீட்டின் முன் நின்றது. பின்னர் நான் அவளை என் அறைக்கு அழைத்து சென்றேன். நான் உடனடியாக என் தொலைபேசியை எடுத்து என் மருத்துவரை அழைத்தேன். மருத்துவர் அவளை விரைவாக சரிபார்த்து, அந்த பெண் நன்றாக இருக்கிறாள், அவளுக்கு ஒரு சிறிய காயம் உள்ளது. அவர் அவளுக்கு மருந்து கொடுத்தார். அந்த பெண் சுயநினைவுடன் இருந்தாள். ஆனால் அவள் போதையில் இருந்ததால் அவள் இன்னும் என்னிடம் பேசவில்லை. மருத்துவர் சென்றதும் நான் அவளிடம் வந்து, உன் பெயர் என்ன? நீ எங்கே வசிக்கிறாய் சொல்லு. நான் உன்னை அங்கே கொண்டு போய் விடுகிறேன் என்று கேட்டேன். அந்த பெண் குடிபோதையில் முணுமுணுக்க ஆரம்பித்தாள். என் பெயர் பிரீத்தி. இல்ல, அது சோனியா. இல்ல, அது அம்ரிதா. இந்த பெண் என்ன சொல்கிறாள்? எனக்கு எதுவுமே புரியவில்லை. நான் அவளை பார்த்தேன். ஆனால் அவளால் அவளுடைய பெயரை கூட சரியாக உச்சரிக்க கூட முடியவில்லை. ஆம், அவள் சொன்னாள், நான் மாதவ் நகரில் வசிக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் என் வீட்டில் ஒரு அந்நியரை வைத்திருப்பது சரியல்ல என்று நினைத்தேன். நான் அவளை இறக்கிவிட்டு திரும்பி வருகிறேன். அவளை என் காரில் அழைத்து சென்றேன். ராகவ் ஏற்கனவே வீட்டுக்கு சென்று விட்டதால் நானே காரை ஓட்ட ஆரம்பித்தேன். மாதவ் நகரில் நுழைந்ததும் அந்த பெண்ணிடம், உன் வீடு எங்கே என்று கேட்டேன். அந்த பெண் ஒரு வீட்டின் முன் நின்று, இதுதான் என்னுடைய வீடு என்று சொன்னாள். நான் அவளை அந்த வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கிருக்கக்கூடிய காலிங் பெல்லை அடித்தேன். காலிங் பெல் சத்தம் கேட்டு அந்த வீட்டில் இருந்த கோபமடைந்த ஒரு நபர் வெளியே வந்து, என்ன விஷயம்? ஏன் இந்த நேரத்தில் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்டார். நான், இந்த பெண் உங்கள் வீட்டில் வசிக்கிறாள் என்றேன். அந்த மனிதரோ விசித்திரமான கண்களால் அந்த பெண்ணை பார்த்தான். அதன் பிறகு, எனக்கு அவளை தெரியாது, எந்த காரணமும் இல்லாமல் என் வீட்டின் காலிங் பெல்லை மீண்டும் அடிக்காதே என்றார். எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. அந்த பெண் தவறான முகவரியை கொடுத்து கொண்டிருந்தாள். இந்த இரவில் அவளுடன் வீடு வீடாக அலைவது சரியல்ல என்று நினைத்தேன். நான் தவறான ஆளை சந்தித்தாள். அவளுக்கு ஏதாவது தவறு செய்யக்கூடும். அவள் இப்போது சுயநினைவில் கூட இல்லை. அவளுக்கு எதுவும் நினைவிலும் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண் என்னிடம் வந்தபோது நான் இதைத்தான் யோசித்து கொண்டிருந்தேன். அவள், எனக்கு ரொம்ப பசிக்குது என்றாள். அவள் முகத்தில் அவ்வளவு அப்பாவித்தனம். நான் அருகில் பார்த்தபோது அவள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருப்பதை பார்த்தேன். அவளுடைய பால் போன்ற முகத்தில் இருந்த சிவப்பு உதட்டு சாயம் மிகவும் பிரமிக்க வைத்தது. பல பெண்கள் என் அருகில் இருக்க ஏங்குகிறார்கள். ஆனால் இந்த பெண் ஏதோ ஒரு சிறப்பான ஒன்றை வைத்திருக்கிறாள். அதனால்தான் நாம் ஏதாவது சாப்பிடலாம் என்றேன். நான் அவளை அந்த நகரத்தில் உள்ள ஒரு பெரிய உணவகத்துக்கு கூட்டிச் சென்றேன். சாப்பிடும்போது அந்த பெண்,
என் பெயர் சோனியா என்றாள். இன்று எனக்கு மனநிலை சரியில்லை. அதனால் நான் அதிகமாக குடித்துவிட்டு உங்கள் காரில் மோதினேன். நான் கேட்டேன், நீ ஏன் மோசமான மனநிலையே இருந்தாய்? அவள், என் நிறுவனத்தின் உரிமையாளர் காரணமாக என்றாள். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று நினைத்தேன். அவளுடைய உரிமையாளர் அவள் மேல் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கிறார் என்று யோசித்தேன். அவள் அமைதியாகவும் சோகமாகவும் இருந்தாள். அதனால் நான் அவளிடம் அன்பாக, என்னாச்சு சோனியா, சொல்லு என்று கேட்டேன். அவள் சொன்னாள், நிறைய முயற்சிக்கு பிறகு எனக்கு கபூர் கம்பெனியில் வேலை கிடைத்தது. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் என்னை வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள். இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் எப்போது அவளை வேலையிலிருந்து நீக்கினேன்? ஏன்? ஆமாம் நண்பர்களே, நான் கபூர் அம்பையர்ஸின் உரிமையாளர் பிரகாஷ் கபூர். நான் சோனியா, இங்கே உட்காருங்க, நான் சீக்கிரமா வருகிறேன் என்றேன். அதிகாலை 1 மணி ஆகிவிட்டது. என் உதவியாளர் விவேக்கு ஃபோன் செய்தேன். அவளிடம் பேசியதில் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சோனியா ஒரு மாடல். எங்கள் விளம்பர நிறுவனம் அவளை தேர்ந்தெடுத்தது. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் அவள் பணி நீக்கம் செய்யப்பட்டாள். விவேக்கிடம் பேசிய பிறகு நான் சோனியாவிடம் திரும்பினேன். சோனியா இன்னும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். நான் வந்தவுடன் அவள், போகலாம், நான் எங்காவது போக வேண்டும் என்றாள். காலை 1 மணிக்கு அவள் எங்கு செல்ல விரும்புகிறாள் என்று யோசித்து கொண்டே குழப்பமான பார்வையுடன் அவளை பார்த்தேன். இந்த இரவு நேரத்தில் நீ எங்கே போகிறாய் என்று கேட்டேன். அவள் என்னை பார்த்து, கபூர் அம்பையர்ஸின் உரிமையாளர் பிரகாஷ் கபூரை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்றாள். அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை சந்தித்த பிறகு நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டேன். ஏன் இப்படி என் ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் என்று நான் அவனிடம் கேட்க விரும்புகிறேன். நான் நிறைய சிரமங்களுக்கு பிறகு மாடலிங் துறையில் நுழைந்தேன். பல ஆடிஷன்களுக்கு பிறகு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் அவருடைய நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கூட கையெழுத்திட்டேன். ஆனால் இன்று அவர் என்னுடன் வேலை செய்ய விரும்பவில்லை என்பதை கண்டுபிடித்தேன். எனது முதல் படப்பிடிப்பு 2 நாட்களுக்கு பிறகு திட்டமிடப்பட்டது. எனக்கு பதிலாக அவர்கள் ரீனா என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தனர். அவள் அநேகமாக பிரகாஷ் கபூரின் காதலியாக இருக்கலாம். அவளுடைய வார்த்தைகளை கேட்டு என் மீது எனக்கு கோபம் வந்தது. இன்று இந்த பெண்ணை வேலையிலிருந்து நீக்கியது ரீனாதான். ரீனா எனக்கு மிகவும் நெருங்கிய தோழி மற்றும் ஆலோசகர். ஆனால் அவள் என் காதலி என்று எல்லோரிடமும் சொல்கிறாள். நான் நிச்சயமாக அவளுடன் பல இரவுகளை கழித்திருக்கிறேன். ஆனால் என் மனதில் அவள் மீது எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. அவள் இந்த வேலையை செய்ய விரும்பினாள். அதனால்தான் அவள் சோனியாவை நீக்கினாள். நான் சோனியாவை பார்த்து, பாருங்கள், மிகவும் தாமதமாகிவிட்டது. பிரகாஷ் கபூரை இப்போது சந்திக்க முடியாது. என்னுடன் என் வீட்டுக்கு வா, நாளை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அவள் என்னை அன்பாக பார்த்து, இன்று நீ எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாய். என்னை பிரகாஷ் கபூரின் வீட்டுக்கு வெளியே இறக்கிவிடு என்று சொன்னாள். இனி உங்களை தொந்தரவு செய்ய நான் விரும்பவில்லை. நான் உங்களை அவளிடம் அழைத்து செல்கிறேன். இப்போதைக்கு என்னுடன் என் வீட்டுக்கு வாருங்கள். நாளைக்கு அமைதியான மனதுடன் அவளிடம் சென்று பின்னர் பேசுங்கள் என்றேன். அவள் எதுவும் சொல்லாமல் என்னுடன் காரில் வந்தாள். இன்னும் பலத்த மழை பெய்துதான் கொண்டிருக்கிறது. அந்த பெண் மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தாள். என் கண்கள் அவள் மீது பதிந்தன. நான் அவளை என் வீட்டுக்கு அழைத்து சென்றேன். நான் பிரகாஷ் கபூரை இதற்கு முன்பு பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, இல்லை, நான் அவரை பார்த்ததே இல்லை. நான் அவரை பற்றி மட்டுமே கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவரது சகோதரர் அமித்தை சந்தித்திருக்கிறேன். அவர்தான் என்னை செலக்ட் செய்தார். ஆனால் அவர் இப்போது ஊருக்கு வெளியே இருக்கலாம். இதை பயன்படுத்தி கொண்டு பிரகாஷ் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். அந்த பெண்ணை பார்த்து என் மனதில் ஒரு வித்தியாசமான ஆசை எழும்பியது. இன்று இந்த குளிர் மழை பெய்யும் இரவில் எனக்கு இந்த பெண்ணும் வேண்டுமென்று ஆசைப்பட்டேன். அவளுடைய அழகு என்னை அவளிடம் நெருங்கி வந்தது. நான் முன்பு பல பெண்களுடன் பல இரவுகளை சந்தோஷமாக கழித்திருக்கிறேன். ஆனால் இந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கிறது. வித்தியாசமான கவர்ச்சி இருக்கிறதென்றே சொல்லலாம்.
ஆனால் அவளுடைய முகத்தில் இருந்த அந்த அப்பாவித்தனத்தை வலுக்கட்டாயமாக அடைய நான் விரும்பவில்லை. அவள் என் கைகளில் விழுந்து என்னை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த பெண் இப்போது போதையிலிருந்து ஓரளவு மீண்டு வந்திருந்தாள். ஆனால் அவள் தூங்கத் தொடங்கியிருக்கலாம். நான் அவளை என் அறைக்கு அழைத்து வந்து என் சட்டையை கொடுத்து இதை போட்டுக்கோ என்றேன். அவளுடைய சிறப்பு நிற உடை நனைந்திருந்தது. அவள் நீண்ட நேரமாக அந்த ஈரமான உடையிலேயே இருந்தாள். அவள் என்னை பார்த்தாள். பின்னர் குளியலறைக்கு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டாள். இப்போது அவள் என் முன்னால் நின்றாள். ஒரு சட்டை மட்டுமே அணிந்திருந்தாள். நான் அவளை தலை முதல் கால் வரை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தேன். அவள் உயரமாகவும் இடை அழகாகவும் இருந்தாள். ஒரு மாடல் போன்ற உருவத்துடன் இருந்தாள். நான் ஏன் அவளை வேலையிலிருந்து நீக்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பெண் ஒரு பேரழகியாக இருந்திருக்கலாம். அப்போது அவள் என்னிடம் வந்து, எனக்கு தூக்கம் வருகிறது, எங்கே தூங்குவேன் என்று கேட்டாள். நான் அவளை மிகவும் நேசித்தேன். அதனால் அவளை என் அறையிலேயே தூங்கு என்று சொன்னேன். அப்போது கேட்டாள், நான் இங்கே தூங்கினால் நீங்கள் எங்கே தூங்குவீர்கள் என்று. நான் சோஃபாவில் படுத்துக்கொள்கிறேன் என்றேன். அவள் என்னை வித்தியாசமாக பார்த்துவிட்டு தனக்குத்தானே சிரித்தும் கொண்டாள். என்னை தொந்தரவு செய்யாதே, நான் அங்கே தூங்குவேன் என்றாள். அவள் ஒரு கணம் யோசித்து விரிப்புகளால் தன்னை மூடிக்கொண்டு படுக்கையில் படுத்தாள். என் கண்கள் அவளை விட்டு நகர முடியவில்லை. நான் அவளிடம் சென்று, சோனியா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்றேன். அவள் அழகுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. நான் வெற்றி பெறவில்லை. நான் இந்த நகரத்துக்கு எல்லா வகையான கனவுகளுடனும் வந்தேன். இன்று எனக்கு எதுவும் இல்லை. நான் சொன்னேன், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நீ வெற்றி பெற ஏதாவது ஆக வேண்டும். அதனால் எனக்கு அதை செய்ய ஒரு சிறந்த வழி இருக்கிறது. அவள் என்னை அப்பாவியாக பார்த்து, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நீ என்னை முத்தமிட்டால் ஒருவேளை உன் அதிர்ஷ்டம் மாறக்கூடும் என்றேன். அவள் என்னை நம்ப முடியாதது போல் என்னை பார்த்து முறைக்க ஆரம்பித்தாள். அவள் அது எப்படி சாத்தியமாகும்? நான் அப்படி ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்றாள் அப்பாவித்தனமாக. நானும் நீ நம்பவில்லை என்றால் முயற்சி செய் என்று சொன்னேன். அவள் என்னை பார்த்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். நான் யோசிக்காமல் அவள் மீது பாய்ந்தேன். அந்த பெண் பீதியடைந்து, தயவு செய்து இங்கேயே இரு என்றாள். நான் அவளை பார்த்தேன். அவள் கண்கள் மூடியது. அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். ஒரு தேவதையைப் போல ஒரு அழகான பெண் என் கண்முன்னே படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். என் தாகம் தீரவில்லை. ஆனால் அவளை பெறும் வரை என் இதயம் தீராமல் இருக்கும் என்று நினைத்தேன். அந்த எண்ணத்துடன் நான் அவளுடைய ஆடைகளை கலற்ற ஆரம்பித்தேன். ஆனால் பின்னர் என் கண்கள் அவள் மார்பில் விழுந்தன. என் கால்களுக்கு கீழே உள்ள தரை நழுவ ஆரம்பித்தது. நான் வியர்வையில் நனைந்தேன். என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்த பெண்ணை பெற வேண்டுமென்று நான் மிகவும் விரும்பினேன். ஆனால் ஒரு நொடியில் அவள் என்னை விட்டு விலகி செல்வதை பார்த்தேன். அவளை அந்த நிலையில் விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. பிறகு என்ன நடந்தது? நானும் தூங்கிவிட்டேன். காலை 5 மணிக்கு நான் எழுந்தபோது என் கண்கள் மீண்டும் சோனியாவின் மீது விழுந்தன. அவள் முகத்திலிருந்த அப்பாவித்தனம் என் இதயத்தை தொட்டது. திடீரென்று அவளும் எழுந்தாள். அவள் எழுந்தவுடன் ஒரு கணம் திடுக்கிட்டாள். அவள் என்னை பார்த்தாள். பிறகு அவள் உடலை பார்த்தாள். அவள் முற்றிலும் ஆடைகள் இல்லாமல் இருந்தாள். அவள் விரைவாக எழுந்து நான் அவளுக்கு கொடுத்த சட்டையை அணிந்தாள். பின்னர் அவள் விரைவாக குளியலறைக்கு சென்று தனது உடையை அணிந்து கொண்டு திரும்பி வந்தாள். அவள் வெளியே வந்ததும் அவள் கோபமாக என்னை பார்த்து, உண்மையை சொல்லுங்கள், நேற்று இரவு நீங்கள் என்னை என்ன செய்தீர்கள் என்று. நான் எழுந்து அமர்ந்தேன். நான் அவளிடம், நான் உன்னை எதுவும் செய்யவில்லை என்று சொன்னேன். அவள், அப்படியானால் நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன்? நான் உன்னை நன்றாக அடையாளம் கண்டு கொண்டேன். உன்னால் மட்டுமே அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னாள். திரு பிரகாஷ் கபூரின் போதை நீங்கியிருந்தது. அதனால்தான் அவள் என்னை அடையாளம் கண்டுகொண்டாள். ஒரு கணம் நான் பேசாமல் அமைதியாக அவளை பார்த்தேன். சோனியாவின் போதை நீங்கியிருந்தது.
அதனால்தான் அவள் என்னை அடையாளம் கண்டுகொண்டாள். ஒரு கணம் நான் பேசாமல் அமைதியாக அவளை பார்த்தேன். அந்த பெண் தன் பணப்பையை எடுத்துக்கொண்டு புறப்பட தயாரான போது நான் அவளுடைய கையை பிடித்து, எங்கே போகிறாய், நில் என்றேன். அவள் என் கையை குலுக்கிவிட்டு, நான் உன்னை வெறுக்கிறேன், என் இதயத்தில் வேறொருவர் இருக்கிறார் என்றாள். நேற்றிரவு அவன் மார்பில் ஒரு லாக்கெட்டை நான் பார்த்தேன். அதில் அவளும் என் சகோதரன் அமித்தும் இருக்கும் படம் இருந்தது. என் சகோதரன் கடந்த ஒரு மாதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஊருக்கு போகும்போது, சகோதரனே, நான் வேலையிலிருந்து திரும்பியதும் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் என்று என்னிடம் சொன்னான். நான் கேட்டேன், அவனுக்கு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கிறதா? அதை கேட்டதும் அவன் முகம் சிவந்து, நான் நிச்சயமாக உன்னை அவளுக்கு அறிமுகப்படுத்துவேன். ஆயிரக்கணக்கான பெண்கள் நம்மை சுற்றி சுற்றி வந்தாலும் நமக்கென்று ஒரு சிறப்பான பெண்ணை என்னால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. என் தம்பி அமித்தும் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை கண்டுபிடித்து விட்டான். அவன் அங்கே பிஸியாக இருப்பது போல் தெரிகிறது. நேற்று இரவு நடந்தது. சோனியா என் காருக்கு முன்னால் ஓடிய விதம் தற்செயலாக இருக்க முடியாது. ஒருவேளை விதி நம்மை ஒன்றாக சேர்க்க விரும்புகிறது. நான் சோனியாவை காதலித்தேன். என் சூழ்நிலையிலும் அவளை அமித்தின் வீட்டுக்கு செல்ல அனுமதிக்க முடியவில்லை. அவன் என் சகோதரனாக இருந்தாலும் கூட சோனியா என் உயிர். சோனியா எனக்கு மட்டும்தான். சோனியா, நான் உன்னை விரும்ப ஆரம்பித்து விட்டேன். உன் ஒப்பந்தம் உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் கேரியரை நான் பிரகாசமாக்க செய்வேன். என்னுடையதாகவே நீ இரு என்று சொன்னேன். அவள், உன் பரிதாபத்தை நான் விரும்பவில்லை. இந்த ஒப்பந்தத்தை நானே வாங்கினேன். உன்னை எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு பெண்களை எப்படி பயன்படுத்துவதென்று மட்டுமே தெரியும் என்றாள். அப்போது நான் அவள் கையை பிடித்தேன். அவள் தன்னை விடுவித்து கொள்ள முயற்சி செய்தாள். நானோ, சோனியா, என்னை நம்பு. நான் உன்னை காதலித்து விட்டேன். நேற்று என்ன நடந்ததோ அது தற்செயலாக நடந்ததில்லை. நேற்று உன்னுடன் நேரம் செலவிட்டது நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்தியது. என்னை திருமணம் செய்து கொள். வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் நான் உனக்கு தருவேன். எதையும் புரிந்து கொள்ள முடியாதவள் போல் என்னை அவள் பார்த்தாள். நானும், தயவு செய்து சோனியா என்றேன். அவள், நான் அமித்தை விரும்ப ஆரம்பித்து விட்டேன். ஒருவேளை அவனுக்கும் என்னை பிடிக்கும் என்றாள். அவளுடைய இதயத்தில் என்ன இருக்கிறதென்று எனக்கு தெரியவில்லை என்றாலும் நான் அவளிடம், அமித்துக்கு உன்னை இல்லை, வேறொரு பெண்ணை பிடிக்கும் என்று சொன்னேன். இதை கேட்டு அவள் அதிர்ச்சியடைந்தாள். அவள் என்னிடம், உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். அதனால் நான் அவளிடம், அவனே என்னிடம் சொன்னான். ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்று அவளிடம் சொன்னேன். சோனியா இப்போது என் முன் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். என்னை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் நான் அருகில் சென்று அவள் உதடுகளை முத்தமிட்டேன். படிப்படியாக அவளும் போதையில் மூழ்கி என்னால் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதனால் நான் அவள் அருகில் சென்று அவள் உதடுகளை முத்தமிட்டேன். படிப்படியாக அவளும் போதையில் மூழ்கி என்னை இறுக கட்டிப்பிடித்தாள். அப்போது நான் அவளிடம், நீ என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க விடமாட்ட இல்லையா என்று நான் கேட்டேன். அதற்கு அவளோ, இல்லை, ஒருபோதும் இல்லை, இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னாள். ஆனால் நான் அவளிடம் சொன்னேன், நான் உன்னை நேற்று இரவே கல்யாணம் செய்துவிட்டேன். இப்போது மீண்டும் கல்யாணம் செய்யதான் உன்னிடம் சம்மதம் கேட்கிறேன். உன்னை நான் என் வாழ்நாள் முழுவதும் என் உடனே வைத்துக்கொள்வேன் என்று அவளுக்கு சத்தியம் செய்தேன். நேற்று இரவே நான் என் தம்பிக்கு ஃபோன் செய்து நான் கல்யாணம் செய்து கொண்டேன் என்று அவனிடம் சொன்னேன். அதன் பிறகுதான் அந்த பயம் என்னை விட்டு மறைந்தது. சோனியாவை வந்து சந்தி என்று என் தம்பியிடம் சொன்னேன். அவன் ஊருக்கு வந்து சோனியாவை பார்த்ததும் அவன் அவனாகவே இல்லை. அவன் விரும்பிய பெண் அவனுக்கு அந்நியாகிவிட்டாள்னு சொன்னாங்க. நான் அமித்திடம் சொன்னேன், நான் ஏற்கனவே சோனியாவை காதலித்தேன். அதன் பிறகு அவளோடு நான் தனியாகவும் இருந்தேன். அவள் என் மனதை வென்றுவிட்டாள். அதனால்தான் நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். இதை கேட்ட அமித் எதுவும் பேசாமல் அப்படியே இருந்தான். சோனியா அவனுடைய அண்ணி என்பதால் அவன் எதுவும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை இருவரும் காதலித்திருக்கலாம், அல்லது அந்த காதல் ஒருவருக்கொருவர் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் சோனியாவை முதல் முறை பார்த்த பொழுதே
அவள்தான் என் மனைவி என்று நான் முடிவு செய்துவிட்டேன். அந்த இரவு அவளுடன் இருந்த அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் அவள்தான் இல்லாமை என்று நான் முடிவு செய்துவிட்டேன். அதனால்தான் என் தம்பி அவளை விரும்புகிறான் என்று தெரிந்தும் என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியவில்லை. சோனியாவும் என் அன்பை ஏற்றுக்கொண்டாள். நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பித்தோம். அந்த இரவு நான் அவளை பார்த்த அந்த அழகு என் வாழ்க்கையில் என்னை பைத்தியக்காரனாக மாற்றிவிட்டது. அந்த பைத்தியக்காரத்தனம்தான் அவளை எனக்கு மனைவியாக கொண்டு வந்தது. இன்று நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சோனியா என் மனைவியாகவும் அவளுடைய கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.